ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்மளோட பார்ட் 2 பிளேட்ஸ் கிச்சன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் உளுந்தஞ்சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது திருநெல்வேலி பக்கம் எல்லாரோட வீடுகளையும் அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. நல்லா சுட சுட சாதத்தோட காரக்குழம்பு, இல்லை நீங்கள் நான்வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, கருவாட்டு குழம்புலாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். தோலோடு இருக்கிற உடைச்ச உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்தஞ்சோறு பார்த்திங்கன்னா இந்த தோலோடு இருக்கிற உளுந்தில் செஞ்சால் தான் உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல இதை நம்ம வறுத்துக்கலாம். வறுக்கும்போது அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும். இந்த உளுந்தோட கலர்லாம் மாறணும்னு அவசியம் இல்லை. நல்லா அந்த உளுந்தில் சூடு ஏறி கொஞ்சம் வாசனை வரும், அந்த அளவுக்கு மட்டும் வறுத்துக்கலாம். இந்த உளுந்தை வறுக்காமல் போட்டு நம்ம உளுந்த சாதம் பண்ணலாம். எங்கள் அம்மாலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த உளுந்தோட பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அது ஒரு சிலருக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உளுந்தை வறுக்காமல் கூட போட்டுக்கலாம். இப்போ இதை வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட அரிசி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் உளுந்து அளந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு 2 கப் அளவுக்கு அரிசி போட்டுக்கோங்க. 1 கப் உளுந்துக்கு 2 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அரிசியும் உளுந்தையும் இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை முடி தேங்காய் நல்லா துருவி வச்சுருக்கேன். இதே நம்ம இதில் போட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேங்காய் வேண்டாம்னா நீங்கள் தேங்காய் சேர்க்காமலும் பண்ணலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா அரிசியும் உளுந்தும் நம்ம சேர்த்து 3 கப் அளவுக்கு எடுத்திருக்கோம். அதே கப்புக்கு 6 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அடுத்ததாக ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு அப்படியே முழுசாகவே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம 3க்கு 6 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம். இது உங்களுக்கு சாதம் நம்ம நார்மலாக சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா குழைவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நாம் குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். விசில் போட்டு அடுப்பை மீடியமில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு வெந்துடும். இப்போ 3 விசில் ப்ரெஷர் நல்லா கம்ப்ளீட்டாக அடங்கிருச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா சுட சுட நம்மளோட உளுந்த சாதம் ரெடி ஆயிருச்சு. உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அடிக்கடி இந்த உளுந்த சாதம் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது நல்லது. நல்லா சுட சுட சாதத்தோட நல்லெண்ணெய் சேர்த்து நான் சொன்ன மாதிரி கருவாட்டு குழம்பு, சிக்கன் குழம்பு, காரக்குழம்போட வச்சு செஞ்சு கொடுக்கலாம். பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அடிக்கடி உளுந்தில் செஞ்ச உணவுகள் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. வயசானதுக்கு அப்புறமா வர அந்த மூட்டு வலி, எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக குறையும். கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான உளுந்து சாதத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.